நான் படித்த இந்த படிப்பு முதலிலே டிப்ளமோ இன் எக்ஸ்பிரசிவ் ஆர்ட் தெரப்பி என்கின்ற அந்த படிப்பை சென்னையிலே நான் படித்தேன். அதற்கான அனுபவம் என்னவென்றால், என்னுடைய வாழ்க்கையில் நான் சந்தித்த ஒரு வலிமிகுந்த அனுபவத்தை நான் கடந்து போவதற்காக நான் ஓவியத்தை பயன்படுத்தினேன். அந்த ஓவிய பயன்பாட்டின் வழியாக நான் உடல் அளவிலும் மன அளவிலும் விடுதலை அடைந்தேன், நலம் பெற்றேன். அதன் பிறகுதான் நான் அதை பற்றி எல்லா விதத்திலும் தேடுதல் மேற்கொண்டேன். அல்லது இந்த ஓவியத்தை பயன்படுத்தி நம் மனதிற்குள் இருக்கின்ற கவலைகளை எப்படி வெளிக்கொண்டு வந்து அதன் வழியாக மன விடுதலை அடைவது, மகிழ்ச்சியாக வாழ்வது. எனவே ஓவியம் என்பது எல்லோருக்கும் பொதுவான. நம்ம வீட்டில் பார்த்துருப்போம், சின்ன குழந்தைகளை பாருங்க, எல்லா குழந்தைகளும் சுவரெல்லாம் ஓவியம் வரைஞ்சி வச்சிருப்பாங்க, கிறுக்கி வச்சிருப்பாங்க. நீங்க திட்டுவீங்க சில நேரத்தில், ஐயோ பெயிண்ட் அடிக்கணுமே அப்படிலாம் நீங்க சொல்லுவீங்க. தயவு செய்து அதை அனுமதியுங்கள். குழந்தைகள் வளர்கின்ற பொழுது அவர்களுக்கு இந்த ஓவிய வெளிப்பாடு கண்டிப்பாக தேவை. அவர்கள் கிறுக்குகிறார்கள் என்றாலும் விட்டு விடுங்கள். அவர்கள் வளருவதற்கு தேவையான அந்த மூளை வளர்ச்சிக்கு தேவையான, உடல் வளர்ச்சிக்கு தேவையான, சிந்தனை வளர்ச்சிக்கு தேவையான கிரியா ஊக்கிகள் இந்த ஓவிய செயல்பாட்டில் தான் இருக்கிறது. எனவே எல்லோரும் ஓவியர்கள் தான் முதலிலே. அப்படி என்றால் எப்பொழுது எனக்கு ஓவியம் வராது என்கின்ற எண்ணம் வருகிறது என்பது, நாம் பிறரோடு ஒப்பீடு செய்கின்ற பொழுது, இந்த உலகத்திலே இருக்கின்ற பொருட்களோடு நாம் வரைவதை ஒப்பீடு செய்கின்றோம். நாம எப்பவுமே ஒரு கேமரா இல்லை, அதாவது புகைப்பட கருவி அல்ல. நாம் பார்ப்பதை அப்படியே வரைந்தால்தான் ஓவியம் என்று சொல்வதற்கு. ஓவியம் என்பது வண்ணங்களும் வடிவங்களும் இணைந்து, கோடுகளும் அல்லது நமது மனதில் இருக்கின்ற எண்ணங்களும் இணைந்து உருவாவதுதான் ஓவியம். எனவே அதற்கு அதிகமான பயிற்சிகள் அல்லது அதிகமான முயற்சிகள் என்றெல்லாம் இல்லை. இயல்பாக நீங்கள் வெளிப்படுத்தினாலே அது ஓவியமாக மாறுகிறது. எனவேதான் இந்த ஓவிய தெரப்பி முறையின் வழியாக எல்லோரும் ஓவியத்தின் மூலமாக வெளிப்படுத்த முடியும். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை, மனநோயாளிகள் அல்லது மது நோயாளிகள் அல்லது உடல் அளவிலே பலகீனமானவர்கள் என்று யாராக இருந்தாலும், படித்தவர்கள் படிக்காதவர்கள், எனவே எல்லோரும் அதை வரையலாம் என்பதுதான் இன்றைய செய்தியாக இருக்கிறது.